ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். நிறைய காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப த்ரைவிங் இண்டஸ்ட்ரி அண்ட் எக்ஸ்பேண்டிங் இண்டஸ்ட்ரி. அதில் என்னென்னா நிறைய காம்படிஷன் பிட்வீன் பிராண்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த கார்ப்பரேட் மீட்டிங்ஸ் போர்ட் மீட்டிங்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறான். அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். பிகாஸ் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு நிறைய பொறுமை வேணும், அவேர்னஸ் வேணும். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணக்கூடாது, எந்த பிராண்டு நன்னா இருக்கும், எந்த பிராண்ட் நன்னா இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம். பட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இருக்குது, நன்னாவும் பண்ணிக்கிறான், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்மிரபிளாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அந்த அவ்வளோ பொறுமை கிடையாது. அண்டு எல்லா வீட்லேயுமே ஒரு லாங் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இல்லைன்னா ஒரு பாத்ரூமில் ஒரு செக்ஷன், இல்லைன்னா பெட்ரூமில் ஒரு ஃபுல் செக்ஷன், அந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் அது மேக்கப் சாமானத்துக்கு இருக்கும். என்னோடய வார்ட்ரோபில் ப்ரீவியஸ் வீடியோலேயே காட்டியிருக்கேன். ரொம்ப மினிமம் சாரீஸ் தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன், ஒரு 25. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்கச்சக்கமாக ஜுவல்லரி கலெக்ஷன் அந்த மாதிரி கிடையாது என்கிட்ட. இன்னொன்று, கோல்ட் ஜுவல்லரி வந்து ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயமா தோணும் எனக்கு. ஸோ அதை போட்டுண்டு அது ஜாகிரதையாக வச்சுண்டு அப்புறம் பேங்க்கில் கொண்டு போய் வச்சு திருப்பி பேங்க்லேருந்து எடுத்துன்னு வந்து அது ஜாகிரதையாக உள்ளே வச்சு திருப்பி அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக தோணும். ஸோ ஒரு 2-3 ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் வச்சுட்டுருக்கேன். ஒரு மாதிரி ஒரு 500 ருபீஸ் ரேஞ்சில் அதை போட்டுன்னு போயிடுவேன் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட இது மினிமலிஸ்டிக் அப்ரோச் டு காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஜுவல்லரி. ஸோ என்னோடய கபர்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங்ஸ் தான் இருக்கும். பிந்தி, பவுடர் அண்ட் மை. ஸோ இந்த மை வந்து சின்ன வயசுலேருந்தே வீட்லேயே கூட்டுற மை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மஸ்காரா, அந்த இது ஐலைனர் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் அதில் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பான், கண்ணுக்கு நல்லதில்லை, அந்த மாதிரியே நினச்சி வளர்ந்ததுனால அது இன்றைக்கி வரைக்கும் வீட்லேயே தான் மையை கூட்டி மை இட்டுக்கிறோம். ஸோ அதை தவிர இந்த பிந்திஸ் இருக்கும். அதை தவிர வந்து இந்த மாதிரி சிம்பிள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஒரு 2-3 வச்சுட்டுருக்கேன் நான். ஸோ ஒரு சாண்ட்ஸ்டோன், அப்புறம் வந்து ஒரு ஹேர் கிரிப், அப்புறம் வந்து ஒரு டெரக்கோட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த டெரக்கோட்டா அந்த மாதிரி. ஸோ ஒரு காமனாக எல்லாத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி ஒரு பேர்ல். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் வருஷமாக இருக்குது. பட் அப்பப்போ இதை போட்டுட்டு வேறு ஏதாவது மாற்றிப்பேன். ஸோ அவ்வளோதான் என்னோட இது. ப்ளஸ் சம் ஹேர் கிளிப்ஸ், சன் கிளாஸஸ், மாய்ஸ்சரைசர், அஃப்கோர்ஸ் ட்ரை ஸ்கின் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இங்கே ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் அந்த மாதிரி. அதோட என்னோட மேக்கப் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இது ஆச்சு. ஸோ இந்த மை எப்படி கூட்டுறதுங்கிறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். மை கூட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான் நெசசரி. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன காட்டன் மல் துணி, இந்த மாதிரி சின்னது, இதுதான் நம்ம திரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி இதில் விட்டுண்டு இந்த சந்தனத்தை இழைச்சி இதில் வந்து பூசிக்கணும். இந்த மாதிரி சந்தனம் இழைச்சி இந்த மாதிரி சின்ன மல் துணியில், காட்டன் துணியில் இழைச்சிட்டு இது காயட்டும். நன்னா காஞ்சப்புறம் அதை திரியாக்கணும். ஸோ திரியாக்கிறதுக்கு இந்த மாதிரி சுருட்டின்டா அது திரி ஆகிடும். இதுதான் நம்மளோட திரி. ஏன்னா இந்த சாதாரண திரி போட்டோன்னா நிதானமாக எரியும், இதுக்கு கொஞ்சம் பெருசாக எரியணும். ஸோ இந்த மாதிரி சுருட்டிண்டு இதை போடணும். பட் இது காயட்டும். ஆல்ரெடி நான் காய வச்சு ஒரு திரி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நெய் ஊற்றிருக்கேன், உருக்கின நெய். ஸோ நெய் விளக்கில் சந்தனத்திரி போட்டு ஏற்றி ஒரு தட்டை இந்த மாதிரி இது மேலே கவுக்கணும். ஸோ இது வந்து 4 டம்ளர் நான் வச்சுருக்கேன், ஒரு பேஸ் மாதிரி. உங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கப்பு மேலே இந்த இது வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பிளேட்டை வச்சதுன்னா அந்த திரி அதில் இடிக்கணும். திரி வந்து இந்த பிளேட்டில் இடிக்கணும். தான் அந்த கறி ஃபார்ம் ஆகும், சூட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த திரி வந்து கொஞ்சம் பெருசாக தான் எரியும், பரவாயில்ல. நெய் விட்டுருக்கிறதுனால இந்த நல்ல வாசனையும் இருக்கும்.
அண்டு இந்த தட்டு வந்து எப்போவுமே நல்ல ஸ்டேபிள் தட்டாக இருக்கணும். அண்டு யூஸ்வலாக செங்கல் வச்சு காப்பர் பிளேட் வைப்பேன், பட் எங்கிட்ட அதெல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து ஸ்டீல் பிளேட்டில் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த நெய் விளக்கை ஏற்றலாம். ஸோ இந்த நெய் விளக்கை ஏற்றிட்டு இந்த தட்டை இதில் கொஞ்சோண்டு சொட்டு நெய், கை வந்து க்ளீனாக இருக்கணும். மிளகா அது இது ஏதாவது அரைச்சிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. கையை நன்னா அலம்பி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை போட்டு தடவி அலம்பி விட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. இது வந்து இந்த கறி சூட் இதில் ஒட்டுறதுக்கு வேண்டி கொஞ்சோண்டு நெய். ஸோ இதை வந்து இது மேலே வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தேன்னா அடியில் அந்த திரி வந்து ஃப்ளேம் அந்த தட்டில் தொட்டுன்னு இருக்கணும். தொட்டுண்டு நிதானமாக அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டேன்னா ஒரு 1 hour 1.5 hours அப்புறம் அதில் வந்து இந்த கறி ஃபார்ம் ஆகும். அந்த கறி ஃபார்ம் ஆகிறத தான் நம்ம வந்து அது மை இட்டுக்கிற சூட். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது அப்புறமா காட்டுறேன். இது 1 hourக்கு அப்புறம். ஸோ சில சிம்பிள் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணோம். இந்த மைக்கூடு இந்த கண்டெய்னரில் நீங்கள் கலெக்ட் பண்ணுற சூட்டு கறி இதெல்லாம் வந்து நல்லா சுடுதண்ணியில் பாயில் பண்ணி 1 நிமிஷம் வச்சு நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ ஸ்டெரிலைஸ் பண்ணி ட்ரை ஆக்கிவிட்டு அப்புறம்தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் திரி வந்து எப்போவுமே இந்த தட்டை லேசாக தொட்டுன்னு தான் இருக்கணும். தொட்டுன்னு இருந்தால் தான் அந்த கறி நல்லா ஃபார்ம் ஆகும். அப்புறம் பசும்பால் நெய், ஃப்ரெஷ் கீ அதை வந்து உருக்கி வச்சுக்கணும். ரொம்ப நம்ம கடையில் வாங்குகிற நெய் அதெல்லாம் விட நல்ல பசும்பால் நெய் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கேஸ்டர் ஆயில், நல்ல பிராண்டட் கேஸ்டர் ஆயில், ஃப்ரெஷ் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கேஸ்டர் ஆயில் போடுறது என்னென்னா ரொம்ப அது ஸ்ப்ரெட் ஆகும்னுட்டு நான் வந்து கீ தான் யூஸ் பண்ணுவேன், நெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த தட்டை மெதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை லேசாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தேன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ தட்டு சூடாக இருக்குது, ஜாகிரதையாக எடுக்கணும் அதை. அண்ட் இது ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால பறக்கும் வேறு. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரும் ஈஸியாக. ஒரு க்ளீன் ஒயிட் பேப்பரில் எடுத்துட்டு இப்படி கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மால் சொட்டு நெய் போட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் இதால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த பேம்பூ ஸ்பூனால். இப்போ இந்த குழச்ச நெய் ரெடி. நீங்கள் இதுலேருந்தே எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன ஒரு மைக்கூடில், ஸ்டெரிலைஸ் பண்ண மைக்கூடில் எடுத்து வச்சுட்டேன்னா ஈஸியாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ்க்கு. அதை வந்து நீங்கள் இது தீர்ந்த அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் வந்து இந்த பேம்பூ இதை ஸ்பேச்சுலாவை எடுத்துகிட்டு இதையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு மை ரெடியாக இருக்கும். இந்த குவான்டிட்டியே உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் வரும். ஸோ இந்த மை வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து குழந்த பிறந்ததுமே ஒரு நாள் பார்த்து அந்த மை கூட்டுவா முன்னெல்லாம் வீட்டில். ஏன்னா அந்த குழந்தைக்கு இட்டுதுன்னா அங்கங்கே விரித்து போடுவா குழந்தைய முன்ன. ஸோ அந்த மாதிரி தனி ரூம், தனி கிரிப்னெல்லாம் இருக்காது. எங்கே வேணால் யார் நடமாடுறாலும் அங்கே போடுவா. கண் கொசு வராதுங்கிற ஒரு ரீசன் சொல்லுவாள். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக கரெக்டாக என்னான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி தான் சொல்லி குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே, சின்ன குழந்தையிலேருந்தே மை இட்டுண்டு வருவாள். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இந்த வாங்குகிற மை இட்டுன்றதே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் இந்த மை கூட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்.
இது வந்து ஹார்ம்லெஸ் பிகாஸ் நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்குல்ல, சந்தனத்திரி, நெய் அண்டு கடைசியில் இந்த பசும்பாலை விட்டு அதை குழைக்கிறோம் அப்படித்தான். அண்ட் சூட். ஸோ அந்த சூட் வந்து இந்த நெய் திரியிலேயே வரதுனால அது ஹார்ம்லெஸ்ங்கிற ஒரு இது. சோஃபார் ஒன்றுமே இதாகிட்டல. இந்த சின்ன வெள்ளால் கொஞ்சோண்டு எடுத்துட்டா போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மையே. ஸோ இதை சும்மா இப்படி விட்டுண்டாலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி கண்ணுக்கு கூலிங்காக இருக்கும் அண்ட் நன்னா இருக்கும், ஒரு ஃபீல் நன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு எது பழக்கமோ அதையே யூஸ் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஐம் ஷேரிங், நான் என்ன யூஸ் பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வேல்யூபிள் டு மீ. தேங்க்யூ.